காலையில் அதையவே அவர் நீக்கிட்டார். அதை பற்றி அவர் திமுக எம்பி ராசா வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சிருந்தார் வன்னி அரசு அமைச்சரான நிலையில். தமிழக முதல்வர் புரட்சித் தலைவரியை பொறுத்தவரை தமிழகம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். குறிப்பாக ஊழலற்ற ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. மக்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சில திட்டங்களை இன்றைக்கு தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தங்கள் துறையில் சிறந்த பணிகளை ஆற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். ஆகவே மாற்றால் சொல்வதை பற்றி நமக்கு கவலை இல்லை. காய்க்கின்ற மரத்துக்கு கல்லடி விழுவதுதான் வழக்கம். ராஜாவை பொறுத்தவரை என்றைக்கல்ல, அவர் என்றைக்குமே ஏதோ ஒரு வார்த்தைகளை வீசிவிட்டு வருந்துவது, மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை என்பதுதான் இந்த கருத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிகிறது. எங்களை பொறுத்தவரையிலும் இதற்கெல்லாம் பரிசீலித்துக் கொண்டிருப்பதற்கு நேரமில்லை. மக்களுடைய நலன் கருதி இந்த பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறாரோ அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறாங்க. அனைத்து பணிகளையும் இரவு பகல் பாராமல் கொடுப்பதற்கு தயாராக. நிதித்துறையிலிருந்து வருவாய்த்துறைக்கு துறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. துறை மாற்றத்திற்கான காரணம் என்னன்னா, உங்களை போன்று இந்த கேள்வி கேட்கக்கூடும் எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலும் மக்களோடு மக்களாக இருந்து இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று ஆகவேதான் நிதித்துறையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும். என்னுடைய பணிகள் முழுமையாக சென்னையில் இருந்து ஆற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் மக்கள் பணி என்பது வருவாய்த்துறையின் மூலமாக எல்லா நலத்திட்டங்களையும் உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நிலையில். பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சரிடத்தில் நான் இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். அந்த வேண்டுகோளின் அடிப்படையை தான் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக அங்கு வருகை வந்திருக்கிறேன். நிதிச்சுமை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலதான் வந்துட்டு இந்த இதை வேண்டாம் சொன்னீங்க, அதனாலதான் மாற்றி வருவாய்த்துறைக்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. நிதிச்சுமை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. உங்கள் மனதிலே தோன்றுகிற ஒவ்வொரு கருத்திற்கும் நான் பதில் சொல்ல இயலாது. என்னுடைய உள்ளத்திலே இருப்பதை அவரிடத்தில் சொன்னேன். அவர் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு. பாரத பிரதமருக்குலாம் போகாதீங்க, ரொம்ப தூரம் போகாது. தமிழ்நாட்டோட இல்லை நான் சொல்றது கேளுங்க. அந்த அளவுக்கு ஏன் போறீங்க? நீங்களே இருந்து வந்தீங்க. வரீங்க நீங்களும் சீக்கிரம் வேண்டாம். உங்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் காரில் போகிறது இல்லையா, பஸ்ஸில் போகிறீங்க. இதெல்லாம் இன்றைக்கு பதில் சொல்வது நேரம் சரியாக. ஏன் என்று சொன்னால் எங்கேயோ ஒரு முடிச்சை போட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், சிக்கலை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அதற்கெல்லாம் சிக்கக்கூடியவன் செங்கோட்டையன் அல்ல.